ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்? அதற்கு அவர் வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வாங்க உலகில் பார்க்கலாம். பல அதிசயங்கள் இருந்தாலும் உலக அதிசயத்தில் ஒன்றை பற்றி கேட்டால் அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருவது தாஜ்மஹால் தான். உலக காதலர்களின் சின்னமாக கருதப்படும் இந்த பளிங்கு கல்லறை ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்களின் வருகையால் உலகப்புகழ் பெற்றதாக உள்ளது. முகலாயர்கள் உருவாக்கிய பல நினைவு சின்னங்களில் தாஜ்மஹால் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. தற்போது இந்தியாவின் தவிர்க்க முடியாத அடையாளங்களில் ஒன்றாக தாஜ்மஹால் உள்ளது. தாஜ்மஹால் இந்தியாவின் ஆக்ராவில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற வெள்ளை பளிங்கு கல்லறை ஆகும். தாஜ்மஹால் உலக காதலர்களின் சின்னமாக இருந்தாலும் அது ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும். இது பாரசீக, ஒட்டோமான், இந்திய மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் கலவையாகும். மேலும் இது உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தாஜ்மஹால் அதன் அற்புதமான கட்டமைப்பு, தனித்துவமான சிற்பங்கள் மற்றும் சமச்சீர் வடிவமைப்பு ஆகியவற்றிற்கு இது பிரபலமானது. இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான அடையாளங்களில் ஒன்றாகும். இது 1632ஆம் ஆண்டில் பேரரசர் ஷாஜஹானால் பிரசவத்தின் போது இறந்த அவரது அன்பு மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்டது. இந்த அதிசயத்தை கட்டியவர் ஷாஜஹான் என்று நாம் அறிவோம். ஆனால் இந்த அழகான நினைவுச் சின்னத்தை வடிவமைத்தவர் யார் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா? தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்? யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளபடி உஸ்தாத் அஹ்மத் லஹோரி தாஜ்மஹாலை வடிவமைத்த முக்கிய கட்டிடக் கலைஞர் ஆவார். ஊடக அறிக்கைகளின்படி தாஜ்மஹாலின் கட்டிடக் கலைஞரான உஸ்தாத் அகமது லஹோரிக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாக வரலாற்றாசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இது அந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய சம்பளமாகும். ஷாஜஹான் தாஜ்மஹாலை வடிவமைத்தவர்களின் கைகளை வெட்டினார் என்பது அப்பட்டமான பொய்யாகும். உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 17 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட ஒரு விசாலமான முகலாய தோட்டத்தில் யமுனை நதியின் வலது கரையில் தாஜ்மஹால் அமைந்துள்ளது. இதன் கட்டுமானத்திற்காக கொத்தனார்கள், கல்வெட்டு செய்பவர்கள், சிற்பிகள், ஓவியர்கள், கையெழுத்து பிரதிகள், மேற்கூரை அமைப்பவர்கள் மற்றும் பிற கைவினைஞர்கள் இந்தியா மட்டுமின்றி மத்திய ஆசியா மற்றும் ஈரானிலிருந்தும் அழைத்து வரப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். தாஜ்மஹால் 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. அதன் தனித்துவமான கட்டிடக்கலை, அழகு மற்றும் அதன் கலாச்சார முக்கியத்துவத்திற்காக இது அங்கீகரிக்கப்பட்டது. இது உலகெங்கிலும் இருந்து மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை வருடந்தோறும் ஈர்த்து வருகிறது. செங்கோட்டை கட்டுமானத்திற்காகவும் ஷாஜகான் கட்டிடக் கலைஞர் உஸ்தாத் அகமது லஹோரியின் நிபுணத்துவத்தை பயன்படுத்திக் கொண்டார். அவர்தான் தாஜ்மஹாலையும் வடிவமைத்தார். உஸ்தாத் அகமது லஹோரி அந்த காலத்தின் சிறந்த கட்டிடக் கலைஞர்களில் ஒருவராக இருந்தார். அவர் வாங்கிய சம்பளத்தை தற்போதைய காலத்துடன் ஒப்பிடும்போது இந்த சம்பளம் தற்போது மிகப்பெரிய கம்பெனிகளின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் வாங்கும் சம்பளத்தை விட பல மடங்கு அதிகம். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.